அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் ரொம்ப அற்புதமான ஒரு உண்மை. அபரிக்கிரகம் அப்படின்னா எளிமையான வாழ்க்கை வாழுதல் அர்த்தம். ஏன் எளிமையான வாழ்க்கை வாழணும்? நேற்று சொல்லிட்டு இருந்தேன், வாழ்க்கையில குவான்டிட்டி, சுகங்கள் அதிகமாக அதிகமாக சுகிக்கும் தன்மை குறைகின்றது. சுகங்கள் அதிகமாக அதிகமாக, சுகத்துக்குரிய பொருட்கள் அதிகமாக அதிகமாக சுகத்தை அனுபவிக்கின்ற தன்மை குறையும். அளவுக்கு மீறி இனிப்புகளை நாக்கில போட்டு திணிச்சிங்கன்னா இனிப்பை உணர்கின்ற குணத்தை நாக்கு இழந்து விடும். அளவுக்கு மீறின சுகங்களை அனுபவிக்கும் பொழுது உடல் சுகத்தை அனுபவிக்கும் தன்மையை மறந்து இன்சென்சிட்டிவ் ஆகிடும், இந்த உணர்வில்லா நிலைக்கு போயிடும். அதனாலதான் முறையாக தேவைப்படும் அளவிற்கு மட்டும் சுகங்களை அனுபவித்தல் அப்படிங்கிற ஒரு விதியை நம்முடைய பதஞ்சலி வகுத்து கொடுக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையை எப்பப்பெல்லாம் மனம் போன போக்கில் போகாமல் மனத்திற்கு மறுப்பு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம் கட்டுக்குள் எடுத்து வருகிறோமோ அப்பெல்லாம் நாம் ஆனந்தத்தை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கின்றோம். மனசுக்கு மனம் போன போக்கிற்கு எப்பெல்லாம் நீங்க ஆமாம் ஆமாம்னு சொல்றீங்களோ அப்பெல்லாம் துக்கத்தை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க. எப்பெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்றீங்களோ அப்பெல்லாம் ஆனந்தத்தை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க. மனம் போகிற போக்கிலே நாமும் போயிட்டு இருந்தோம்னா எங்க போய் முடியுமோன்னு தெரியாது. கட்டோபனிஷத்துன்ற ஒரு உபனிஷத்துல அழகான ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. நம்முடைய உடலில் இருக்கின்ற 5 இந்திரியங்கள், இந்த கண், காது, மூக்கு, வாய், எல்லாம் 5 இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களும் தேரிலே கட்டப்பட்ட 5 குதிரைகள். சாரதி தான் புத்தி, மனம் தான் கடிவாளம். மனம் அப்படிங்கிற கடிவாளத்தை போட்டு நம்முடைய புத்தி இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தினால் நாம நினைக்கிற இடத்துக்கு நாம போய் சேருவோம். குதிரைகளாக இந்திரியங்களை கட்டுப்படுத்தினால் நாம நினைக்கிற இடத்துக்கு நாம போய் சேருவோம். அப்படி இல்லாம கடிவாளத்தை தாறுமாறா விட்டீங்கன்னா குதிரை எந்த இடத்துக்கு நினைக்க அங்கதான் நாம போய் சேருவோம். நாம நினைக்கிற இடத்துக்கு போய் சேர மாட்டோம், குதிரை நினைக்கிற இடத்துக்கு தான் போய் சேருவோம். நாம் நினைக்கிற இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா கடிவாளம் நம்முடைய கட்டுக்குள் வர வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனதிற்கு மறுப்பு சொல்லி உங்களுடைய மனத்தை கட்டுக்குள் கொண்டு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆனந்தத்தை நோக்கி படியெடுத்து வைக்கின்றீர்கள். எப்பொழுதெல்லாம் மனம் போன நோக்கிலே அதே நோக்கிலே நீங்கள் செல்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் துக்கத்தை நோக்கி படியெடுத்து வைக்கின்றீர்கள். இதுதான் அபரிக்கிரகம் அப்படிங்கின்ற தத்துவத்தின் மூலமாக பதஞ்சலி சொல்றார்.